Hi everyone, welcome to Tech Big Solution. I am Prabhu. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ArrayList. Okay. So what is ArrayList and how it internally works? Okay, so let's move to the topic. Okay, so ArrayList is a part of a Java collection framework. Okay, so basically ArrayList is a class. Okay, so it's a part of a Java collection framework. Okay, so collection framework, it's one of the class. ஓகே ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜுக்குள்ள இந்த அரே லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இட் ப்ரொவைட் அஸ் வித் அ டைனமிக் அரே இன் ஜாவா. ஓகே ஸோ டைனமிக் அரே அப்படின்னா ஸோ பிஃபோர் டு திஸ் அரே லிஸ்ட். ஓகே ஸோ அரே அப்படிங்கிற இப்போ அரே அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கு ஜாவால. ஓகே ஸோ இந்த அரேல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ இட்ஸ் லைக் எ ஸ்டாட்டிக் சைஸ். ஓகே ஸோ அரேவோட சைஸ் வந்து ஸ்டாட்டிக் ரன் டைம்ல அதை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே ஸோ அது அந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அரே லிஸ்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ இந்த அரே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் அரே அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு சைஸ் வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே ஸோ இது அரே லிஸ்ட். ஓகே ஸோ அரே லிஸ்ட் வந்து எப்பவுமே இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே ஸோ அரே லிஸ்ட் ஸோ தட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப். ஓகே ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ்குள்ள இருக்கு. ஓகே ஸோ ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். Okay, so ArrayList is a class. Okay, so it's part of a collection framework. Okay, it is present inside the java.util package. Okay, so it is like a resizable array or dynamic array. Okay, so second point and so underlying data structure for ArrayList is resizable array or growable array. ஓகே ஸோ இதான் வந்து அண்டர்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைசபிள் அரே. ஓகே ஸோ அரேயோட சைஸை வந்து நம்ம ரன் டைமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ என்ன சைஸ் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ அதோட சைஸ் அரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே தர் இஸ் நோ லிமிட்டேஷன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரீசைசபிள் அரே ஒரு க்ரோவபிள் அரேவாக இருக்கு. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலோட். ஓகே ஸோ அரே லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் அரே லிஸ்ட்குள்ள ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ a1 டாட் ஆட். ஓகே ஸோ 1 a1 டாட் ஆட் 2 a1 டாட் ஆட் 3. ஓகே ஸோ இதுதான் வந்து அரே லிஸ்ட்குள்ள நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணுறது. ஓகே ஸோ a1. ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே ஸோ நம்ம என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து அரே லிஸ்ட்குள்ள ஆட் ஆயிடுச்சு. அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே ஸோ டூப்ளிகேட்ஸ் ஆர் அலோட். டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே ஸோ இது அப்படியே டூப்ளிகேட் வேல்யூ. ஓகே ஸோ 1 வந்து 2 வாட்டி ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் ஆகும். ஸோ இன்சர்ஷன் ஆர்டர் இஸ் ப்ரிசர்வ்ட். ஓகே ஸோ நம்ம எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3யை வந்து ஃபர்ஸ்ட்லேயே இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து 3 வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகே ஸோ இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கும். ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோட். ஓகே ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே ஸோ ஹோமோஜினியஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஓகே ஸோ எல்லாமே இன்டிஜர். ஓகே ஸோ இப்போ இதில் வெறும் இன்டிஜர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஹெட்ரோஜினியஸ் கிடையாது, ஹோமோஜினியஸ். ஓகே ஸோ ஹெட்ரோஜினியஸ்னால டாட் ஆட் ஆஃப் பிரபு. ஓகே ஸோ எல்லா டைப் ஆஃப் த இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேரியபிள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து நல் இன்சர்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ நல் வேல்யூ ஆட் பண்ணி. ஓகே ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள்.
ஓகே, ஸோ பிரபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு, அதுக்கப்புறம் நல் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அரே லிஸ்ட் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லிஸ்ட் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து கலெக்ஷன் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது நாட் ஓன்லி த லைக் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குங்கிறதுல நிறைய இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த லிஸ்ட். ஓகே, ஸோ அது என்னென்ன இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ இது அரே லிஸ்ட் ஓப்பன் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா அரேலிஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஜாவாவில் இருக்கக்கூடிய அரேலிஸ்ட். ஓகே, ஸோ இது எது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அரேலிஸ்ட் கிளாஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எதுக்காக இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, ஸோ என்ன ரீசன்னா, ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ள, சாரி இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள, ஓகே, ஸோ அரே லிஸ்ட்டுக்கு தேவையான மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸை வந்து இந்த அரே லிஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள ஆட் ஆல் ரீடைன் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இந்த அரேலிஸ்ட்டுக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ அது ஏன் வந்து இன்னொரு வாட்டி இதில் வந்து மறுபடி இந்த மெத்தட்ஸ் வந்து திரும்ப ஏன் எழுதணும், இதை வந்து டைரெக்டாக நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து கலெக்ஷனுடைய ஒன் ஆஃப் த மெயினான இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஓகே, ஸோ என்ன போட்டிருக்கீங்க, அரே லிஸ்ட் வந்து லிஸ்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட் வந்து இந்த கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது கூட என்னென்ன வேற என்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்கு, ரேண்டம் ஆக்சஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அரே லிஸ்டோடைய வந்து ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரேண்டமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரே லிஸ்டோடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டேட்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு 700 வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னா போக வேண்டியதில்லை. இந்த ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டைரக்டா எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸுக்கு வேணுமோ அந்த இண்டெக்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ அதான் இந்த ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸோட யூஸ். ஓகே, ஸோ அடுத்து குளோனபிள்னா நம்ம இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டை ஈஸியாக வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தோடையும் மறுபடி ரீயூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகே, ஸோ நிறைய ரிப்பீட்டடாக எழுதாம நம்ம வந்து நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த குளோனபிள் இன்டர்ஃபேஸை வச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா java.io.serializable. ஓகே, ஸோ இந்த சீரியலைசபிள் எதுக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஜாவா ஜென்ரலாக கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசபிள், நான் சீரியலைசபிள், அது வந்து சீரியலைசேஷன், நான் சீரியலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹை லெவலாக சீரியலைசேஷன் என்னன்னா, ஸோ ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ஒரு இடத்துல இருந்து இந்த அரே லிஸ்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீரியலைசேஷனோட ஹெல்ப்னால சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த அரே லிஸ்டோடைய ஆப்ஜெக்டை வந்து ஒரு பைட்ஸ், ஓகே, ஒரு டேட்டா பைட்டா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும், நெட்வொர்க் லேயர் மூலியமா சென்ட் பண்ணிக்க முடியும். அதான் இந்த சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸோடைய மெயின் யூஸ். ஓகேவா, ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து இது எப்படி வந்து இன்டர்னலாக இந்த வந்து அரே லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அரே லிஸ்டோடைய ஓகே ஃபர்ஸ்ட் இந்த அரே லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ கிரியேட் பண்ணுறப்போ இது எந்த சைஸில் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலாக இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10. ஓகே, ஸோ அப்படின்னா என்னன்னா இது வந்து ஹவு இன்டர்னலி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ
ஓகே ஸோ ஒன்ல இருந்து 10 வரைக்கும். ஓகே இதான் டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஓகே ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த அரே லிஸ்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே ஸோ இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 10 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணும். ஓகே ஸோ 11th வேல்யூ ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிடும். ஓகேவா ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா ஓகே ஸோ 11th வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 11th வேல்யூ ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வேற ஒரு லொக்கேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓகே ஸோ இங்க இருக்கிறது காப்பி பண்ணி இந்த இடத்துல வேற ஒரு லொக்கேஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேட்டாவை டெலீட் பண்ணிடும். ஓகே ஸோ டெலீட் பண்ணிட்டு அடுத்து வந்து இங்க 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேல்யூவை ஆட் பண்ணோம். ஓகே ஸோ அந்த மாதிரி அடுத்து ஒரு 10 இது வரும். ஓகே ஸோ அடுத்து ஒரு 20 ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஆட் பண்ண போறப்போ இந்த பர்டிகுலர் டேட்டாவை டெலிட் பண்ணிட்டு நியூவா வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா ஸோ இப்படிதான் வந்து இன்டர்னலா வந்து அரே லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைம்ல அரே லிஸ்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவர் டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ரேஷன் தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்றோம், இல்லை வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து சர்ச் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா அரே லிஸ்ட் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேண்டம் ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால. ஓகேவா ஸோ நம்ம எந்த இது சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை எந்த இண்டெக்ஸுக்கு போகணும்னாலும் சரி, டைரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸுக்கு ரேண்டமாக போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே ஸோ அதனால நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து சர்ச்சிங் ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரே லிஸ்ட் போகிறது தான் பெஸ்ட். ஓகே ஸோ இதுவே நம்ம வந்து டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷனாக இருக்கலாம், இல்லை அப்டேட்டாக இருக்கலாம். ஓகே ஸோ இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இடையில வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டு மறுபடி புதுசாக வந்து ஒரு அரே லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அரே லிஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஓகே ஸோ அவரோட டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன் ஆர் அப்டேட் ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னா நம்ம அரே லிஸ்ட்டுக்கு போகக்கூடாது. ஓகே ஸோ அந்த மாதிரி டைம்ல வேற ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. ஓகே ஸோ இதுதான் வந்து அரே லிஸ்டோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே ஸோ அடுத்து மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே இது நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு செஷன்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வேற என்ன உங்களுக்கு இங்க சொல்லணும்? ஓகே ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஓகேவா ஸோ அது என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஓகே ஸோ இங்க எங்க இருக்கும்? ஓகே ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டி. ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து டிஃபால்ட் வேல்யூ 10 அப்படிங்கிறது வேணாம் எனக்கு. ஓகேவா எனக்கு தெரியும் என்னுடைய அரே லிஸ்டோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே ஸோ அதை வந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு பர்டிகுலர் அதிகமான ஒரு கெப்பாசிட்டியோட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிடும். ஓகே ஸோ இல்லை எனக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு 100 கெப்பாசிட்டியோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். ஓகேவா ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான கெப்பாசிட்டியோடைய அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஸோ டிஃபால்ட் சைஸில் கிரியேட் ஆகும். ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னா, வேற ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா
ஓகே ஸோ டாட் ஆட். ஓகே ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து அரே லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வேல்யூ. ஓகே ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேல்யூனா இங்கே கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் லிஸ்ட் வந்து அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 11 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ அதுக்கடுத்து நம்ம இங்கே அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிற வேல்யூஸ் எல்லாம் இங்கே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அரே லிஸ்ட். ஓகே ஸோ இந்த அரே லிஸ்ட்டில் 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஓகே ஒன்று டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு கெப்பாசிட்டி. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கிளாஸை வந்து அரே லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் தேர்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன யூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோனபிள், சீரியலைசேஷன். ஓகே ஸோ அதுக்கு அடுத்து ரேண்டம் ஆக்சஸ். ஓகே ஸோ லிஸ்ட், ரேண்டம் ஆக்சஸ், க்ளோனபிள் அண்ட் சீரியலைசபிள். ஓகே ஸோ இந்த 4 இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இதோடைய டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10. ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கெப்பாசிட்டி வைஸில் தான் ஃபர்ஸ்ட் வந்து அரேலிஸ் கிரியேட் ஆகும். அடுத்து இந்த இனிஷியல் கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இது வந்து டோட்டலாக டெலீட் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு ஹீப் மெமரியில் ஓகே புதுசாக ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு அந்த அரே லிஸ்ட்டில் இந்த வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த அரே லிஸ்ட் வந்து நம்ம டிஃபால்ட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன் அப்டேட் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங் அப்படின்னா சர்ச் பண்ணுற ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் இதை வெரி வெல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அரே லிஸ்ட். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே அதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்னொரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். பை கைஸ்.